ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பார்க்குறது எல்லாமே நம்ம வீட்ல பூத்திருக்கிற அடீனியம் தாங்க. இது எல்லாமே சேல்ஸ்‌க்குள்ளது தான். எல்லா செடியுமே ஒரு 3 வருஷம், 4 வருஷம் பழமையான செடி தான். இந்த பூ இப்ப பார்க்குறீங்க இல்லையா? இது வந்து நல்ல ஒரு பிளாக் கலர்ல இருந்தது. இது நார்மலான பிங்க்கு. இந்த மாரி நெறைய பூ. இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன இது பண்ணேன் அப்டின்னா, சில செடி குட்டையா காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதாவது ஹார்ட் ப்ரூனிங் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி கட் பண்ணி விட்டுட்டேன். இதெல்லாம் கட் பண்ணி விட்டது தான். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு டைம் பூத்திருக்கு. அதுவும் நல்லா கொத்தா சூப்பரா பூத்திருக்காங்க. இவங்களுக்கு நான் உரம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்புழு உரம் இருக்கு இல்லையா? அதுவும் டிஏபியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். வச்சு இப்போ அடிக்கடி வச்சு குடுத்துட்டு தான் இருப்பேன். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா அந்த உரம் குடுத்துருவேன். இது பாருங்களேன் எவ்ளோ அழகா இருக்குன்னு. நம்மகிட்ட ஓரளவுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கு. எல்லாமே வேற வேற வெரைட்டி தான் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஒரே செடியில பாருங்களேன் 2 டைப்பா பூத்திருக்கு. இது ஒரு மாரி இருக்கும். அந்த பூ ஒரு மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய வித்தியாசமான சூப்பரான இருக்கும். இந்த எல்லோ கலர் இதுதாங்க ஃபர்ஸ்ட்டு டைம் சூப்பரா பூத்திருக்கு. இதுக்கு முன்னாடி பூத்தது அது சரியில்ல. ஆனா இப்ப தான் கரெக்ட்டான ஒரு ப்ளூமிங்ல பூத்திருக்கு. எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஃப்ரில்லு மாரி இருக்கும். இந்த செடி நெறையவே பூத்துக்கிட்டே இருக்குங்க நம்ம வீட்ல. இது வந்து எப்படி சொல்றது? சூப்பரான ஒரு செடி. இதுவுமே கட் பண்ணி விட்ட செடி தான். இதுவும் நெறைய பூத்தாச்சு. இது 3வது டைம் பூக்குது. ஸோ இந்த மாரி நெறைய பூக்கணும்னா